இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இந்நகைப்பில் கர்த்தர் சொல்லி இருக்கிறான். பலவிதமான காரியத்தை நிமித்தம் அழுகையோடு கண்ணீரோடு காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அந்நாளை போல் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை அழுது கொண்டு இருக்கிறீர்களாம். பிள்ளைகளை வளர்க்க வழி இல்லாமல் பிள்ளைகள் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறீர்களாம். எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தம் தாவீதை போல் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது வியாதிப்பட்ட நிலைமையில் எஸ்ஐக்கு அழுது கொண்டு இருக்கிறீர்களாம். அன்றைக்கு மரியாள் கண்ணீரை தொடர்ந்து அந்த இயேசு இன்றைக்கு கூட தேடி வந்திருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும்படி நாம் ஆயத்தமாகிறோம். அந்த ஒப்பற்ற மரணத்தை வென்று உயிரோடு எழும்பின இயேசு ராஜாவை ஆராதிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், ஒன்றுபடுங்கள், நம் இயேசுவை ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய வல்லமை நமக்குள் அனுப்புவார். உயிர்த்தெழுந்த இயேசு மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிற தேவனுமாக இருக்கிறார். சாவுக்கு எதுவானவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்ப்பிக்கப்பட மறுபடியும் புது வல்லம் எழும்பத்தக்கதாக உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க ஆயத்தப்படுவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் எல்லாரும் அவர் நோக்கி பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள வந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா.
அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நல்ல வேளைக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீரப்பா. எங்களுக்கு ரத்த சிந்த ஜீவனை கொடுக்க வந்தீர். சிலுவிலுமை அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். ஆனால் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுமனிரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிற தேவனுமாக இருக்கிறீர். வளர்ந்த எலும்புகளுக்குள் ஆவி அனுப்பி சேனைகளை மாற்றின என் தேவன் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இந்த சர்றங்கள் எதெல்லாம் செத்து கிடக்குதோ அதெல்லாம் உயிர்ப்பிக்க வல்லவர். எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் இருக்குதோ உயிர்ப்பிக்க வல்லவரப்பா. அந்த உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற வல்லமுள்ள இயேசுவை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். வாரும், இந்த ஆராதனை ஆசீர்வதியும். ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஆராதிக்க தகுதிப்படுத்த ஆயத்தப்படுத்தும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய உதவி செய்யும். ஐயா ஆண்டவரே, ஆராதனை மூலமாய் பெரிய ஆசீர்வாத நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்கெங்கே பிள்ளைகள் ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீர் பிரசனத்தை நிரப்பும். தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, ஐயா என்னையும் பயன்படுத்தும். இந்த ஆராதனை மூலம் நாம் மகிமைப்படட்டும். இப்படியே ஆண்டவரே அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாத நன்மை பெருகுவதாக. வல்லவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று அன்பாக்கி கல்லேசு கிறிஸ்துவே ஆமே. உட்காருவோம். ஹல்லேலூயா. நமக்காக இயேசு உலகத்துக்கு மனிதன் இறங்கி வந்தார். கல்வாரியில் நமக்காக ஜீவனை விட்டார். கடைசி சொட்டு ரத்தவருக்கு நமக்காக சிந்தினார். ஆனால் 3ஆம் நாள் இயேசுவிரோடு கூட எழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் பாடும். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, என் இயேசு ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. கரங்களை தட்டி சந்தோஷமாய் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலுதுவே.
கல்லறை திறந்திடவே காடும் சேவகர் பயந்திடவே கல்லறை திறந்திடவே காடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்கள் எல்லா மனதிலும் நீக்கினாரே எம் மன கடக்கங்கள் நீங்கினதாலே எல்லையெல்லாம் பரமானந்தமே எம்மாவு சீஷர்களும் எல்லா மனதிலும் நீக்கினாரே எம்மாவு சீஷர்களும் எல்லாமான இருள் நீக்கினாரே எம்மான கலக்கங்கள் நீங்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே எம்மான கலக்கங்கள் நீங்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. மரணமுன் கூறுங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவி நச்சாரம் நமக்கு அளித்தார். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் நச்சாரம் எமக்கு அளித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் நச்சாரம் எமக்கு அளித்தாரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே.
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு என்றும் காத்துக்கொள்ளுவோம். எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அப்படியே முழங்கால் படிடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆமருமையானவர்களே, இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயிர்த்தெழுந்த தேவன் மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். அதே போல் ஒருவேளை சரத்தில் பலவீனத்தோடு கூட சிலவே அவங்க சிரட்டு போயிருக்கிறதுனால் சில பேருக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்குது. சுகரில் கவனிக்காவிட்டால் சில கால் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. டாக்டர் சொல்லுகிறார்கள், இனி பாதிப்பு வராமல் காத்துக்கொள்ளலாம் ஒழிய பாதிக்கப்பட்ட நரம்புகளை மறுபடியும் செயல்பட வைப்பது கஷ்டம். சில பேருக்கு இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு காலில் ரத்தம் போகாதபடினாலே கால்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள திரும்ப இரத்த நாளங்களுக்குள்ள ரத்தம் போக முடியாது. நான் சொல்லுகிற உயிர்ப்பிக்கிறது என்று வல்லம் இறங்கும் என்று சொன்னால் அந்த ரத்தம் பாயும். சரத்தை எந்தெந்த அவயவங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது, இனி இது செயல்படாது. டாக்டர் சொல்லுகிறாங்களா, உயிர்ப்பிக்கிற தேவன் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்கு இறங்கும் என்று சொன்னால் செயல்படாத அவயங்கள் செயல்படும். ஆமருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு மரித்து போன மக்களையே உயிரோடு எழுப்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் மரித்து போன மக்களை உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாளாகி நாரி போய்விட்டான்னு சொல்லி எல்லாரும் சொன்ன லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார். மரித்து போன எவரு மகளுக்கு மறுபடி ஜீவன் கொடுத்தார். மரித்து அடக்க செய்யப்பட கொண்டு செல்லப்பட்ட வாலிபனை உயிரோடு எழுப்பி இந்த தாய்க்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அவர் மட்டுமா, பேதுரு மரித்து போன சீசியை உயிரோடு எழுப்பினார். பவுல் மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். செத்த அவயவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவன் அவர். அந்த இயேசு நமக்கூட கிரியை செய்ய போகிறார். அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் யோபு. எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது, சுகம் கூட போய்விட்டது. ஆனால் ஒன்று சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவர் கொடுத்தது. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, மரித்து உயிர்த்து என்றைக்கு உயிரோடு கிறிஸ்துவை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். இவன் நீங்களும் யோபு போல சொல்லுங்க பார்க்கலாம். என் சரத்தின் அவங்க செத்து போயிருக்கலாம், ஒருவேளை சில நிலைமையில் காணப்படலாம். ஆனால் என் இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார்னு சொல்லி கவலைகளை மறந்து அவர் நோக்கி பார்க்கலாம். உயிர்த்தல் வல்லமை இறங்க போகிறது, உயிர்ப்பிக்க போகிறது, மகிமையான காரியங்களை கதை செய்ய போகிறார். இயேசு நோக்கி பார்க்கலாமா?
என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வான். என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசை செய்திடுவோர் அருள் மிக அழிப்போர் அம்பாரந்தன்னில் என ஜபிப்பார். ஆசி செய்திடுவோர் அருள் மிக அழிப்போர் அம்பாரந்தன்னில் என ஜபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்சவழி சத்தியம் வாசலன் உயிரே. என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்போர் கண்ணீர் துடைப்போர் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்போர் கண்ணீர் துடைப்போர் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியிலும் என்னை எழுப்பார். என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லான அம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லான அம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகும் பேர் இன்பமன கருள். என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பரும் இதோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எல்லாமே போச்சுது நினைக்கிறீங்களா? இனி அவ்வளவுதான் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மெடிக்கல் ரிப்போர்ட்டு சரி அதை சொல்லுது. ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகள் அதை மாற்றி எழுதுகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரி சாட்சி சொன்னதை கேட்டிருப்பீங்க. தலைவலியோடு வந்தார்கள். ஆனாலும் கூட ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனை செய்து பார்த்த பொழுது
ஸ்கேன் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுகிறது, மூளையில் கட்டி உடனே அறுவை செய்து எடுத்தால் தான் அவங்களால பிழைக்க முடியும். ஆனால் அந்த அம்மா பயப்படலை, பயம் இருந்தது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண அவங்களுக்கு பயம். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தார்கள், தங்களுடைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ சொல்லுகிறாங்க கட்டி இல்லை, ஒரு மாத்திரை கூட எடுக்கலை. அவங்க அந்த கட்டி மறைவதற்கு ஒரு மாத்திரை கூட எடுக்கலை. இன்றைக்கு கட்டி இல்லாமல் சுகத்தோட பலத்தோடு காலையிலையும் மாலையிலையும் ஆராதனைக்கு வருகிறார்கள். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறார்கள். ஆமருமையான இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். இன்னொரு மகளுக்கு டாக்டர் சொன்னாங்க, கணவன் சொல்லுகிறார், ஒரு நாள் வெளியூர் இருக்கும் பொழுது ஓன்னு அழுகிற, என்னையா தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில் என் மனைவிக்கு இருதயம் கெட்டு போய்விட்டதாக சொல்லிவிட்டார்கள், உன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு போ, வேறு வழி இல்லை. அவரோன்னு அழுகிற, மனைவி எங்கேயும் கொண்டு போக மாட்டேன், எப்படியாவது இயேசுவின் மனைவிக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் அப்படித்தான் சொன்னார்கள். அவன் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு அவள் ஜீவனோடு கூட இருக்கிறாள். டாக்டர் சொன்னாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை அவளுக்கு உண்டு, அம்மா இனி நீ கர்ப்பம்லாம் உண்டாயிடக்கூடாது, திரும்ப நீ பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு இருதயம் பலமாலாம் கிடையாது, அப்படி சொல்லித்தான் அனுப்பினார்கள். சில நாட்கள் கழித்து என்கிட்ட வந்தா, நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், என்னம்மா டாக்டர்ஸ் அப்படி சொல்லி அனுப்புனாங்களே. இல்லை, ஏசு கவனமாக்கி விட்டார். கர்த்தர் அழகான ஆண் குழந்தையை கொடுத்து இன்றைக்கும் அவள் ஜீவனோட சுகத்தோடு பலத்தோடு கூட குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு தம்பி மெரெயின் படித்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் சென்னையில் படித்து கொண்டு இருந்தவன் ஓடி தூத்துக்குடிக்கு வந்துட்டான். அம்மா வந்து அழுகிறாங்க, கதறுகிறாங்க, என் மகனுக்கு முதுகெலும் பாதிக்கப்பட்டு விட்டதான், அவனால் நீ படிப்பை தொடர முடியாது, அவன் வாழ்வதே கஷ்டம், ஆபத்துன்னு சொல்லி நல ஆரம்பித்தார்கள். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. நான் சொன்னேன், தூத்துக்குடிக்கு வந்து இங்கே ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது முதுகில் எத்தனையோ நம்பர் எலும்ப சொல்லி அது லொக்கேஷன் மாறி கிடக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண வேண்டும், அது எப்படி ஆகும்போது தெரியாது. திரும்ப வந்து புருஷ மனைவியாக அழ ஆரம்பித்தாக. என்னமோ கர்த்தர் வாயிலோடு யோசனை வைத்தார், இந்த ஒரு ரிப்போர்ட் நம்ப வேண்டாம், இன்னொரு ரிப்போர்ட்டை பார்த்துருவோம், நீங்களும் கூட வாங்கலை, எனக்கு பயமாக இருக்குது. அவங்களோட தூத்துக்குடி ஆஸ்பத்திரி இன்னொரு டாக்டர் நானும் கூட போய் உட்காந்துருக்கிறேன். எனக்கு ஆராதனைக்கு புறப்பட நேரமாகி கொண்டே இருக்கிறது. நான் சொன்னீங்க, போங்க, நான் ஆராதனைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், என்னை விட மனசில் அவங்களுக்கு கூட இருங்களேன். எல்லாருமாக சேர்ந்து டாக்டர்கிட்ட போனோம். பயத்தோடு கூட பழைய ரிப்போர்ட்டை காட்டிட்டு அப்படி ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனோம். அந்த டாக்டர் படுக்க சொன்னார், வலது காலை வைத்து சொன்னார், இடது காலை வைத்து சொன்னார், கையை வைத்து சொன்னார், அடுத்துக்கு வைத்து சொன்னார், உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நீ வீட்டுக்கு போயிட்டு வா. இன்றைக்கி அவன் சொந்தமாக ஒரு கடையை வச்சு அவன் வேலை கூரை மேலே ஏறி வேலை செய்கிறான், அங்கேயே இருக்கிறான். அன்மையான தேவனுடைய எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி பல சம்பவங்கள் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்ததை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை உங்களை குறித்து டாக்டர்ஸ் பலதை சொல்லியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இன்று ஜீவிக்கிறார். ஏவிஎம் ராஜனுடைய கடன் பிரச்சனை தெரியுமில்ல, ராத்திரி இயேசு சொன்னாராம், நாளைக்கு நீ கடன்கான இருக்க மாட்டேன், ஒரே நாளை மாற்றி அமைச்சா. இன்றைக்கி எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? பிள்ளைகளை குறித்தா, சரதன் வியாதியை குறித்தா, அல்லது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்தா? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். வளர்ந்து எலும்ப உயிர்ப்பித்து சேனைய மாற்ற என் தேவன் அந்த வல்லமையோடு ஜீவிக்கிறார். அவரை துதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை பாடி துதிக்க போகிறோம். அவருடைய வல்லமை பாய போகிறது, எல்லா இடத்திலும் வல்லமை பாய போகிறது. கர்த்தர் மகிமையான கருணை செய்வார். இந்தந்த தெய்வங்களையோ மனுஷன் கும்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் ஏன் இயேசு மரித்தார், உண்மைதான். அவன் உயிரோடு அப்படியே எழுப்பினார். ஹல்லேலூயா. எந்த சாயலை மரித்தாரும் அதே சாயலில் எழுப்பினார். இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒப்பற்ற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், நிகரில்லாத தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். வாயை திறந்து மரணத்தை வென்று உயிரோடு எழும்பின ஆண்டவர் ஐசுவம் என்னோடு துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, மகிமையானவரே, மாட்சிமுடைய தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தவரே, மனு
கொடுத்த ரட்சிப்புக்காக எங்களை போல மனிதனாய் இறங்கி வந்தவரே ஸ்தோத்திரம். 33 வருஷம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி அலைந்தீரே ஸ்தோத்திரம். மன கொடுத்த ரட்சிப்புக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தீரே ஸ்தோத்திரமையாம். காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, அடிகளை வாங்கினீரே, முன்முடி சுட்டப்பட்டீரே, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் மனு கொடுத்த சிந்துனரே உமக்கு ஸ்தோத்திரம். கொலை செய்தார்கள், மரித்தீர், ஆனால் 3வது நாள் உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தீர், பாதாளம் ஜெயித்தீர், பிசாசு நசுக்கினீர் ஆண்டவரே. அப்பா நீ உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்ப்பிக்கிற இயேசு ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லவே இல்லை தகப்பனே. மரணத்தை வென்றவர் நீர், பாதாளம் ஜெயவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடக்காதுன்னு சொல்லுகிறவங்களை நடத்தி காண்பிக்கிற தேவன் நீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. இது முடியாதுன்னு சொல்லுகிறத முடித்து வைக்கிற தேவன் நீங்க தகப்பனே. உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பாடுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசு. எழுந்தார் தேவன் இயேசு, உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். பாடுவோம். தேவன வல்லம் நமக்குள்ள பாய்ந்து மகிமையான காரியம் செய்யட்டும். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலம் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிரோடு எழுந்தாரே. கல் திறந்திட, காவலம் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறிக்கிட, நோய்களை தீர்க்கிட வீரமா எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே.
புதுபலன் அடைந்திட சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புதுபலன் அடைந்திட சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் இயேசுவே. ஒரு செத்து போன இயேசுவை நம்ம ஆராதிக்கல, மரித்தார், உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். கவலைகளை விடுவோம், நிச்சயமாக இயேசு வருவார், மறுபடியும் நம்மை வாழ வைப்பார், உயிர்ப்பிப்பார். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்நிலை இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். சொல்லுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று அள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று அள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்தே போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்தே போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். பலவிதமான சோதனை அகப்பட்டு அவ்வளவுதான் நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை பாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு வந்து போராட்டம் சொல்லாமல் இருக்க முடியலை. புறம்பே போராட்டம் இருந்தது, உள்ளே பயமும் இருந்தது. தப்பி பிழைப்ப நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களை நம்பாதபடிக்கு மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக எங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைத்திருந்தோம். அப்படிப்பட்ட ஆபத்து தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனிமேல் தப்புவிக்கிறார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். எசேக்கியேல் வாசிக்கிற வளர்ந்து எலும்புகளை உயிர்ப்பிக்கும் போது ஜனங்கள் சொல்லுகிறாங்களா, நம்பிக்கை அற்று போகிறது, இனி பிழைப்ப நம்பிக்கை என்கிட்ட இல்லை. ஆனால் வளர்ந்து எலும்புகளை சேனைகளை மாற்றினதை போல பிரேத கூலியில் இருந்தாலும் வெளியே வர பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கி நம்பிக்கையற்று இருக்கிற பிள்ளைகளை பாரும். இந்த வியாதி சுகமாகாது, என் பிள்ளை வாழ்க்கை மாறாது, என் கடன் தீராது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்படி கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டின் வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. நீ மரணத்தை வென்று வீடு எழும்பினீரே, அந்த இயேசு இன்று ஜீவிக்கிறீர். செத்து போன எழுப்புகிற வல்லமை இறங்கி வரட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் முடியாது நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் சோர்ந்து இல்லை, உற்சாகத்திற்கு கம்பீரமாய் சொல்லணும், தங்கள் அனுபவத்தை ருசித்து சொல்லணும். இயேசு ஜீவிக்கிறார், என்னை பிழைக்க வைத்தார், என்னை உயிர்ப்பித்தார், ஜீவிக்கிறார் சொல்லணும் ஆண்டவரே. அப்படி அதிசயங்களை செய்வீராக. நிமிர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும், ஆசீர்வதியும், துதிக நமக்கும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 28:5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று சிலுவையில் அறிவேன். அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் நன்றாக தெரியும், ரட்சிப்பதற்கு இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் உயிரோடு எழும்பினார். தீர்க்கதரிசி மூலமாக அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நேசித்த சீஷர்கள் நம்பிக்கை, ஸ்திரீகளுக்கு நம்பிக்கை இல்லை. ஓய்வு நாள் முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கல்லறைக்கு இயேசு சரீரத்தை பார்க்க ஓடி போகிறார்கள். அங்கே இயேசு சரீரம் இல்லை, தூதர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கலக்கத்தோடு ஸ்திரீகள் பார்க்கும் தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், எனக்கு இது தெரியும், அவர் இங்கே இப்போ இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மரணத்தை வென்று உயிரோடு எழுப்பினார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை தான் இன்றைக்கு ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார், அதைத்தான் தியான சுருக்கமாக சொல்லி என் வார்த்தை முடிக்கப் போகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மரணத்தை வென்ற இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை தேடி வந்த, நாடி வந்த, நம்பியிருந்த மக்களுக்கு என்ன செய்தார்? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 20, 15, 16.
இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றாய். அவள் அவரை தோட்டக்காரர் என்று அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். நான் போய் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாள். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அன்பு தேவ பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது தன்னை தேடி வந்த, தன்மேல் அன்பு வைத்திருந்த ஒரு ஸ்திரீயின் கண்ணீரை துடைத்தார். மகதலா மரியாள் இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு பெண். ஏன் இயேசுவை நேசித்தாள்? 7 பிசாசுகளால் கஷ்டப்பட்ட அவளை கர்த்தர் அற்புதம் விடுதலை ஆக்கினார். 7 பிசாசுகளும் துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்ததுனால அவளுக்கு இயேசு கிறிஸ்து மேலே அதிகமான அன்பு. பொதுவாகவே ஸ்திரீகள் கல்லறைக்கு போக யோசிப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு பெண் அதிகாலையிலே அதிக இருட்டோடு இயேசுவின் கல்லறைக்கு எதை தேடி வந்தாள்? இயேசுவின் செத்துப்போன சரத்தை தேடி வந்தாள். அதுக்கு செய்ய வேண்டிய முறைமைகளை செய்வதற்காக, வாசனை ஊட்டுவதற்காக இயேசுவின் சரத்தை தேடி வந்தாள். சனிக்கிழமை ஓய்வு நாள் இருந்தபடியினால் கற்பனைகளை கடைபிடிக்கிறவா அந்த ஒரு நாள் அப்படியே தன்னை அடக்கி பேசாமல் இருந்து முதலாம் நாள் அதிகாலை ஓடி வந்தா. அங்கே இயேசுவை காணவில்லை. அங்கே இருந்த தூதன் அவளை பார்த்து, ஏமா நீ அழுகிற என்று கேட்ட உடனே அவள் சொல்லுகிற, இயேசுவை பார்க்கல. நீ இயேசுவை பார்க்க வந்தேன், இயேசு எங்கேன்னு தெரியலையே, யாரோ இயேசு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களோ. அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். இரக்கமுள்ள இயேசு அவள் அழுது கொண்டு இருப்பதை கண்டார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? அவளுக்கு அது இயேசு என்று புரியாதபடி தோட்டக்காரராக நினைத்து, இயேசுவை பார்க்க முடியலை, எங்கேயாவது கொண்டு அவர் ஒடுத்து வைத்திருந்த சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவருடைய அன்பை பார்த்த இயேசு மரியாளே பேர் சொல்லி கூப்பிட்டாள். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவள் இயேசு புரிந்து கொண்டாள். ரபூனி என்று சொன்னாள். அதுக்கு போதகரேன்னு அர்த்தமாம். ஆம், கண்ணீரை துடைத்தாள். செத்து போன இயேசுவை தேடி வந்தவள் உயிரோடு இயேசுவை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தை திரும்பி போனாள். அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. இந்த வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசு கண்ணீரை துடைக்கிறவர். அழாதே என்று சொல்லி தேற்றுகிற தேவன் அவர், விசாரிக்கிற தேவன் அவர். அண்ணான் கண்ணீரை கத்த துடைத்தார். எசேக்கியாவின் கண்ணீரை கத்த துடைத்தார். தன் மகனுக்காக ஆகார் அழுத பொழுது அந்த கண்ணீரை கத்த துடைத்தார். அதே போல் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் தாவீது அழுத பொழுது அந்த கண்ணீரை கத்த துடைத்தார். இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தோடு தன்னை தேடி வந்த ஸ்திரீயின், சமாதானம் இல்லாத நிலைமையில் அழுத ஸ்திரீயின் கண்ணீரை துடைத்தார். என் தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்நகைப்பில் கத்த சொல்லி இருக்கிறான். பலவிதமான காரியத்தை நிமித்தம் அழுகையோடு கண்ணீரோடு காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அண்ணாலே போல் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை அழுது கொண்டு இருக்கிறீர்களாம். பிள்ளைகளை வளர்க்க வழி இல்லாமல் பிள்ளைகளிடமித்து அழுது கொண்டு இருக்கிறீர்களாம். எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தம் தாவீதை போல் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது வியாதிப்பட்ட நிலைமையில் எசேக்கியா அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அன்றைக்கு மரியாள் கண்ணீரை தொடர்த்த அந்த இயேசு இன்றைக்கு கூட தேடி வந்திருக்கிறார். உயிர் தொடர்ந்த இயேசுவை ஆராய்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கண்ணீரோடு கூட எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். இயேசு உயிரோடு இருந்தார், சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கு மரியாளை தேடி வந்த இயேசு, மரியாள் கண்ணீரை துடைத்த இயேசு, ஏன் அழுகிறேன்னு கேட்டால் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கொடுத்த இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு முதலாவது அழுது கொண்டிருந்த ஸ்திரீயின் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கொடுத்தார். இரண்டாவதாக உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19 முதல்
23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் 20:19 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்து சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அருமையானவர்களே, இரண்டாவது இயேசு அன்றைக்கு சாயங்காலம் அதிகாலையிலே தன்னை தேடி வந்த நேசத்தை தேடி வந்த ஒரு ஸ்திரீயின் கண்ணீரை துடைத்தார். அன்று சாயங்காலம் தம்மை பின்பற்ற சீஷர்கள் பயந்திருந்த நிலைமையிலே, கதவு பூட்டப்பட்ட நிலைமையிலே உள்ளே வந்து சமாதானம் என்று சொன்னார். ஆமரு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாதபடி பலமுள்ள ஆவிய தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். பயந்து போன சீஷர்களுக்கு தைரியப்படுவதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆமரு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் அநேக காரியத்தை நிமித்தம் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வியாதி வந்தா பயமாக இருக்குது. முந்தியெல்லாம் தலைவலி வந்தா ஈஸியாக எடுத்துக்கிடுவோம், வயிற்றுல வலி வந்தா ஈஸியாக எடுத்துக்கிடுவோம். சூடாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், நீராக இருக்கும். இன்றைக்கு அப்படி நினைக்க முடியலை. தலைவலி வந்தாலே கட்டியாக இருக்குமோன்னு பயப்படுகிறோம், வயிற்று வலி வந்தாலே ஏதோ இருக்குமோன்னு பயப்படுகிறோம். இப்படி எது வந்தாலும் மனுஷனுக்கு பயம்தான். இப்படி பல விதத்திலும் கூட பயந்து கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சீஷர்களுக்கு பயம். இயேசுவை மலை போல் நம்பி இருந்தார்கள், இயேசு அப்படி நம்பியிருந்தார்கள். ஆனால் இயேசு வியாழக்கிழமை வர பிடித்து அவரை படுத்தின கொடுமையை பார்த்தார்கள். சிலுவையில் கொடூரமாய் அவர் கொலை செய்ததை பார்த்தார்கள். ஐயோ, அவருக்கே இவ்வளவு கொடுமை என்று சொன்னால் நம்மை பிடித்தா என்ன செய்வார்களோ? எப்படி தப்பிக்க போகிறோம்? இயேசுவும் இல்லையே. நம்ம நிலைமை என்ன? அன்னைக்கு இயேசு இருந்தார், நடுக்கடை தத்தளித்து கொண்டிருந்தோம், வந்து காப்பாற்றினார். இன்னைக்கு இயேசு இல்லையே, நம்ம பிடித்த என்ன செய்வது? எதிர்காலம் என்ன? எல்லாவற்றையும் விட்டு இயேசு பின்பற்றினோம். பலவிதமான பயம் நிறைந்தவர்களாய் கதவுகளை பூட்டிக்கொண்டு, யூதர்களுக்கு பயந்ததினால் மனுஷருக்கு பயப்படுகிற பயம், என்ன செய்வார்களோ பயந்து உள்ள பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு உள்ளே வந்தார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார், தன் கைகளை காட்டினார், விழாவை காட்டினார். இயேசு பார்த்தவன சந்தோஷம் வந்து விட்டது. ஆஹா, இயேசு வந்து விட்டார், இனி பயம் இல்லை, அவர் பார்த்து கொள்ளுவார். இவன் பயம் போய் சந்தோஷம் வந்தது. இப்போ சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள், என் பிதா அனுப்பினதை போல உங்களை அனுப்புகிறேன். ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். தைரியம் உள்ள பலம் உள்ள இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த அதிகாரத்தை கொடுக்கிறார். யார் பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவங்க பாவம் தான் மன்னிக்கப்படும், யார் பாவத்தை மன்னிக்க மாட்டீங்களோ மன்னிக்க மாட்டேன். அதிகாரத்தை கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பல விதத்தில் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு காரியத்தின் கலங்கி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். மனுஷங்க நமக்கு என்ன செய்வாங்களோ என்கிற பயம் நமக்கு இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேடி இயேசு வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக, சந்தோஷம் கொடுப்பதற்காக, அதிகாரம் கொடுப்பதற்காக, பரிசுத்தாவியை கொடுப்பதற்காக உங்களை தேடி இயேசு வருகிறார். தம்மை தேடி வந்து கண்ணீரை துடைத்தவர், தம்மை பின்பற்ற சிஷ்யர்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கும் பொழுது
வெளியே புறப்பட்டு போக தைரியம் இல்லாதவள் இருக்கும் பொழுது அவளை தேடி வந்து பயத்தை போக சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து பரிசுத்தாவியை கொடுத்து அதிகாரம் கொடுத்து அனுப்பினதை போல உங்களுக்கும் சமாதானம் கொடுக்கிறார், பரிசுத்தாவியை கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார், பயத்தின் கலக்கத்தை போக்குகிறவர். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வாசிக்க லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு கூட தனக்காக துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிற 2 சீஷர்கள் கண்களை திறந்து தன்னை வெளிப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளை, அன்றைக்கு சாயங்கால பிள்ளைகளே, இயேசு உயிர் திறந்த அன்றைக்கு தானே ஒரு அம்மாவுடைய கண்ணீரை துடைக்கிறார். அன்றைக்கு தானே பயந்து கிடந்த சீஷர்கள் பயத்தை போக்கினார். அன்றைக்கு தான் 2 பேர் தன் சீஷர்கள் எம்மாவிற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போகும்பொழுது இந்த சம்பவத்தை குறித்து எருசலேமில் என் ஆண்டவருக்கு படுத்தின கஷ்டத்தை பற்றி பேசிக்கொண்டே துக்கமுகமாய் போகிறார்கள். என்றைக்கும் இயேசு தம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருப்பதை விரும்புவதே கிடையாது. தன்னை குறித்து துக்கத்தோடு போகிறதுனால இயேசு அவங்களோடு நடந்து போகிறார். 8 மைல் எவ்வளவு நேரம் ஆகிருக்கும் தன் பிள்ளைகளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காக, தன் பிள்ளைகள் துக்கமுகமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, தன்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் துக்கப்படக்கூடாது என்பதற்காக 8 நடந்து போகிறார். போகும்பொழுது உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது காரணம் என்ன? உடனே இயேசுவை பார்த்து அந்நியரோ என்று சொல்லி கேட்கிறார்கள். எருசலேமில் நடந்ததை அறியலையா? என்ன நடந்துச்சு? அந்நியரோ, இயேசுவை நம்பி இருந்தோம், பொல்லாத மனிதர்கள் பிடித்து அடித்து கொலை செய்து விட்டார்கள். இப்போ இயேசு பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசிகள் மற்ற தேவனுடைய பிள்ளைகள் வசனங்கள் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிற காரியங்களை அவர்களெலாம் எடுத்து காண்பித்து இப்படி இயேசு அடிக்கப்பட வேண்டும், உயிரோடு எழுமணும் அப்படி சொல்லி இருக்குதே. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் இருக்கிற புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். இப்போ உங்க போகிற வீடு வந்து விட்டது. ஏசு அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். உடனே அன்போடு அழைக்கிறாங்க, எங்களோடு வாரும், எங்களோடு தங்கிக்கிறோம். இயேசு என்று தெரியாமலே அழைக்கிறார்கள். இயேசு தெரியாமலே வேத வாக்கியங்களை குறித்து பேசினா சந்தோஷம் உங்களுக்கு. சில பேருக்கு வீண் கதைகளை பற்றி பேசினா சந்தோஷம், வேதத்தை பற்றி பேசினா பிடிக்காது. ஆனால் இவங்களுக்கு வேத வாக்கியங்களை குறித்து கண்டித்து பேசுகிற சந்தோஷம். எங்களோடு தங்கிக்கிறோம். இயேசு உள்ளே போனார், அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கண்கள் திறக்கப்பட்டது. அவ்வளவுதான். இயேசு அறிந்து கொண்டார். அவ்வளவு சொல்ல முடியாத சந்தோஷம். இவ்வளவு நேரம் நம்மளோடு கூட பேசி கொண்டு வந்தது இயேசு. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மற்றவங்களுக்கு போய் அதை சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமருமையானவர்களே, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அழுது புலம்புவீர்கள், உலகமெல்லாம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று மெய்யாக உங்களை சொல்லுகிறேன். அப்படி இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எது நிமித்தம் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது? சந்தோஷ முகத்தில் வரலை. சில நேரத்தில் அப்படித்தான் சில மாதங்களாக, சில வருஷங்களாகவே அப்படி ஆகிவிடுகிறது. முகத்தை பார்த்தா சிரிப்பே வரமாட்டேங்குதே. ஒரு காலத்தில் எப்பொழுதும் சிரித்த முகம், கவலையே இருக்காது. இவனை மாதிரி இருக்கணும்பா, கவலை இல்லாத மனுஷன் அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாள். இன்னைக்கு முகம் அப்படி இல்லை. ஒன்றுக்கு மாற்றி பல பிரச்சனை வந்ததுனால முகத்தில் சிரிப்பே இல்லை, சந்தோஷமும் இல்லை. முகம் பயந்த நிலைமையில எப்பொழுதும் கவலையோடு கூட அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் அப்படி பல தடவை இருந்திருக்கிறேன். பல தடவை என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படி பல தடவை, இன்னும் சொல்லப்போனால்
ஒரு காலம் இருந்தது, நான் கவலையே இல்லாதவனாய் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சில வருஷங்களாகவே எப்போவாவது சந்தோஷமாக இருக்கிறேன், எப்போவும் நான் கவலையோடு தான் இருக்கிறேன். ஊழியம்தான் பண்ணுகிறேன், அநேக ஆறுதலாக இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற பலவீனம், என் பிள்ளைகளுக்கு நினைக்கும் பொழுது, ஊழியத்துக்கு நினைக்கும் பொழுது, எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எப்போவாதான் சந்தோஷமாக இருக்க முடியுத ஒழிய மற்றபடி எப்பவும் என் முகத்து துக்கத்தை தான் பார்க்க முடிகிறது. என்னை எத்தனையோ பேர் தேற்ற விரும்புகிறார்கள், ஆனாலும் பல காரியத்தை நிமித்தம் நான் துக்கத்தோடு வேதனையோடு தான் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களாக இருக்கலாம். யோபு எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவார். அவருக்கு பிரச்சனை வந்தோடனே அவர் ஆயாசப்பட ஆரம்பிச்சிட்டாரு. யோபு நண்பர்கள் சொல்லுகிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்த பொழுது அவங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தீரே, துன்பம் ரொம்ப தொட்ட உடனே ஆயசப்படுகிறீரே. ஆமருமையானவர்களே, அப்படித்தான் மாற்றி மாற்றி கஷ்டம் வரும் பொழுது துக்கப்படுகிறோம். அப்படி துக்கத்தோடு கூட இவங்க யாரு? பாவிகள் கிடையாது, துன்மார்க்கர் கிடையாது, இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள். யாரை குறித்து பேசிட்டு போறாங்க? இயேசுக்கு தான் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படித்தான் இயேசுவின் பிள்ளைகள் தான், இயேசுவை தான் பேசுகிறீங்க, இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணுகிறீங்க. ஆனால் உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது இயேசு பார்க்கிறார். உங்களை தேடி இயேசு வருகிறார். நீங்கள் துக்கமாக இருப்பது நல்லதல்ல, நீங்கள் வேதனமாக இருப்பது நல்லதல்ல, அது இயேசு விரும்பவில்லை. இன்றைக்கு அந்த சீஷர்களை தேடி வந்து ஆசீர்வதித்து கண்களை திறந்து சந்தோஷத்தை கொடுத்த இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ளுங்களேன், வாங்க இயேசப்பான்னு சொல்லுங்க, துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த இயேசு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். எல்லா வீட்டில் ஈஸ்டர் கேக்கு தான், எல்லார் வீட்டிலும் கறி விருந்து தான். ஆனால் எனக்கு மட்டும், என் வீட்டில் கூட எல்லாரும் சந்தோஷம் இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. ஈஸ்டரை கொண்டாடுகிறார்கள். ஏன்பா? இயேசு உயிரோடு எழும்பினார். நீ சந்தோஷப்படலையா? நீ சந்தோஷப்படலையா? இந்த செய்திக்கு இந்த சட்டையை போட்டு வந்திருக்கிறேன். நான் இந்த நாளை பற்றி தெரியவே இல்லை, நான் ஈஸ்டர் மெசேஜ் தான் கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த சகோதரன் சொல்லுகிறாரு, கருப்பு ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்கண்ணே, இது குட் ஃப்ரைடேக்கு போட வேண்டிய ஷர்ட்ண்ணே, இதுக்கு போட வேண்டிய ஷர்ட்டாக இது. நான் நினைக்கல, நான் போட்டு வந்துட்டேன், நான் போட்டு போயிடுறேன். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த நாளில். ஈஸ்டர் அன்னைக்கு ஹாப்பி தான், ஹாப்பி ஈஸ்டர். ஏசு உயிர்த்தெழுந்தார், சந்தோஷம்தான். ஆனால் என் வாழ்க்கையில் இல்லையே, என் வாழ்க்கையில் இல்லையே. என் சபையின் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லையே. என் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது எனக்கு சந்தோஷம் இல்லையே. என் துக்கம் யாருக்கு தெரியும்? அப்பெல்லாம் வேதனைப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஈஸ்டர் உனக்கு சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிறார். மகதலா மரியாள் கண்ணீரை துடைத்த உன் கண்ணீரை துடைப்பா. பயந்த சீஷருக்கு தைரியம் கொடுத்த, அதிகாரம் கொடுத்த ஆண்டவர் உனக்கு அப்படி செய்வார். துக்கத்தோடு போன கண்களை திறந்த இயேசு உன் கண்களை திறப்பார். சொல்ல முடியாத சந்தோஷத்தால் நிரப்பப்பட முடியும். தலைகளை தாழ்த்தி கண்கிட முடியும். இயேசு நோக்கி பார்க்கலாமா? என் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், என் கண்ணீரை அறிந்திருக்கிறவர், என் மனதின் பாரங்களை அறிந்திருக்கிறவர். நம்ம போல் யாருப்பா உண்டு? ஆளால் உயிர்த்தெழுந்தீர், நம்புகிறேன், நான் நம்புகிறேன், உயிர்த்தெழு நம்புகிறேன். அந்த இயேசு எனக்கு ஏதாவது செய்யுமே. அன்றைக்கு மகதலா மரியாள் கண்ணீரை துடைத்தது, என் கண்ணீரை துடைக்கும். பயந்து கலக்கத்தில் சீஷலுக்கு வந்து பயத்தை போக்க ஆண்டவர், என் கலக்கத்தை நீங்கள் தான் போக்கணும்ப்பா. அந்த துக்கத்தோடு போன சீஷருடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்தவர், என் துக்கத்தை மாற்று. உம்மால் அண்டி என் துக்கம் சந்தோஷமாக மாறாது, உம்மால் அண்டி என் கண்ணீர் மாறாது, உம்மால் அண்டி என் பயம் போகாது. உதவி செய்யப்பான்னு கேட்டு கதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரை துடைக்கிறார், பயத்தை போக்குறார், சந்தோஷம் கொடுக்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த சந்தோஷம் நாளுக்காக ஸ்தோத்திரம். ஏசு உயிரோடு எழும்புனதை எல்லா தேவனுடைய பிள்ளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் கொண்டாடுகிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் கண்ணீர், எங்கள் வாழ்க்கையில் துக்கம், எங்கள் வாழ்க்கையில் பயம் ஆண்டவரே. அன்றைக்கு பயந்த மரியாளுடைய கண்ணீர் வடித்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்தீரே. பயந்த சீஷருடைய பயத்தை போக்கி சமாதானம் கொடுத்தீரே. ஐயா, துக்கத்தோடு போன சீஷர்களை தேடி போய் நடந்து துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்தீர். அந்த இயேசு, ஐயா, அந்த இயேசு இப்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அழுகிறவங்களை அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை கொடுத்துரும்.
பயந்து கலங்கியிருக்கிற மக்களுக்கு பயத்தை போக்கி சந்தோஷ சமாதானத்தை கொடுத்துருப்பான். துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை போக்கி சொல்ல முடிய சந்தோஷத்தால் நிரப்பி விடுங்க. அப்படி செய்வீங்க நம்புகிறோம், அப்படி செய்வீங்க நம்புகிறோம். செய்யுங்கப்பா. அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், ஜனத்தை காத்துக்கொள்ளும், வீட்டு லேசு வல்லமை பார்க்கட்டும். ஐயா சந்தோஷப்படட்டும். பெரிய காரியம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மறியல் போட அவரை தேடுவோம், கண்ணீரோடு மறியல் போட அவரை தேடுவோம். நமக்கு என்று காட்சி தருவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.